இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 24, 2024, 24/2/2024. தமிழ் சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 10:22 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி மாலை 6:02 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாசி மகம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. வியாபாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் மற்றும் சனியின் பார்வையில, புதனின் பார்வையிலையும், இதனால உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பூர்ண சந்திரனா இருக்காரு. உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் அது வளர்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். வீடு மனை வண்டி வாகனம் போன்ற சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளின் வளர்ச்சி மன நிம்மதியை தரும். பூர்வீக சொத்து விஷயமா நீங்க எடுத்த வழக்குல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோர், குழந்தைகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியும் புதிய பொருட்களின் சேர்க்கையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்கு, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. ராசிக்கு செவ்வாயின் உச்ச பார்வை இருக்கிறதுனால கோபம் அதிகரிக்கிறதுக்கோ இல்லை படபடப்பு அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது வேலையில் இருக்கீங்க, இல்லை வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா, தட் சேஞ்ச் இஸ் எக்ஸ்பெக்டட் எனி மூமெண்ட். எப்போ வேணா வரலாம் உங்களை தேடி. அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைக்கும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ, சிலருக்கு வேலையில் சேருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அது எதுக்கு சார் எங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படணும் அப்படின்னா, இந்த வேலையை விட்டுட்டு நீங்க ஒரு டெம்பரவரியா ஒரு சேஞ்ச் பண்ணும்போது பெரிய மாற்றம் உங்களை தேடி வரும். அதாவது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்க மேல் அதிகாரிகளுடன் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாசத்திலேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த மாதிரி சங்கடம் இருக்கிறதுனால வேலையை விட்டு வர்றது நல்லதுதான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 20 மேல மீண்டும் அதே இடத்திலேயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல செய்திகள்னா குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செய்திகள், அதே சமயம் உங்களுடைய வியாபாரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட மனக்குழப்பத்திற்கு விமோசனம் கிடைப்பது போன்ற அனைத்து விதத்திலும் யோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சில தெளிவான சிந்தனை, சில தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கும் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன், அதாவது பூர்ண சந்திரனா இருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும்.
இதனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை, காரிய வெற்றி, எடுத்த முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன சேர்க்கை அல்லது வீடு மாற்றம் அல்லது வீடு வாங்குவதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அதுவும் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மன வேறுபாடு காரணமா ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை பேசி தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இத்தனை நாள் வரைக்கும் எதிர்மறையாக இருந்ததுன்னா இப்பொழுது சாதகமாக மாறுறதுக்கு உண்டான நேரம். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேல திடீர் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வண்டி வாகன வகையில அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கோ அல்லது அவரால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஆரோக்கியத்திற்காக செலவு இருக்காது. இப்போதைக்கு உங்க தந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய தேவைக்காக செலவுகள் ஏற்படும். மருத்துவ தேவை, ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கலை, இல்லை எங்கேயாவது பொருளை விட்டுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். அதனால கொஞ்சம் அவர்கிட்ட கோபமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் தொய்வு இருக்காது. புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாள் ஆசைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் மேல் அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அதாவது இந்த வாக்குவாதம் எப்படி இருக்கும்னா, நீங்க 2 பேரும் நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அறிவு அவருக்கு கொடுக்குற மாதிரி, அவரோட அறிவு நீங்க வாங்கிக்கிற மாதிரி, அதாவது நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கிறதுனால அறிவு பரிமாற்றம் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடியல அவர்கிட்ட இருந்து சில புதிய விஷயங்களை கற்றுப்பீங்க. இத்தனை நாளாக தெரியாத விஷயத்த இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனை ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷா சொன்னா கூட இன்னைக்கு கண்டும் காணாமல் போவது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பளு காரணமாக சற்று அதிக நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான நேரமா இருக்கும். அதிகமா உழைப்பீங்க. உடல் சோர்வு இருக்காது, மனச்சோர்வு இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி ஒரு சின்ன மனசஞ்சலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் இதுவரை எதிர்மறை பலன்களை அல்லது செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களால உங்களுக்கு செலவு தான் இருந்தது. இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்று அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன வருத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளாகட்டும், உடன் பிறந்து சகோதரிகளாகட்டும் உங்களுக்கு பெருசா உதவிகரமாக இல்லை. அதனால நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதற்கு முயற்சி செய்வீங்க. அதுல உங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த செலவு சந்தோஷ செலவு. தாயாரின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிட்டு போவீங்க, இல்லை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போவீங்க. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு அவங்களுடைய சந்தோஷத்திற்காக உங்க நேரத்தை செலவிடுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள், அதுவும் 10ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சனி, சூரியன், புதன். இந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆனால் மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அனாவசியமான டென்ஷன் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் இருந்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று அலைச்சல் அதிகரிக்கும் சாயந்தரத்துக்கு மேல. மிதுன ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. அந்த 3 கிரகங்களின் பார்வையில சந்திரன் இருக்கிறது. 3ஆம் இடத்துல இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம், பணவரவு, வெற்றிகள் கிடைப்பது, நல்ல செய்திகள் வருவது, வழக்குகள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுது. பூர்வீக சொத்து விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பங்காளிகளுக்குள்ள மத்தியஸ்தம் பேசி நீங்க அந்த மரியாதையை எடுத்துக்கொண்டு அந்த மத்தியஸ்தத்தை சாதகமாக முடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எங்கு போனாலும் செல்வாக்கு அதிகரிக்கும், மரியாதைகள் கிடைக்கும். குருவின் பார்வை பலத்தில் சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் சந்திரன் இருக்காரு. மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் அல்லது அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு வேதவாக்கா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஆலோசனையாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். குடும்ப விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் எப்படி வெல்வீங்கன்னா, சண்டை போட்டு வெல்ல மாட்டீங்க, அன்பு பாராட்டி அவர்களிடம் நட்பு பாராட்டி வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளால் அவர்களை கவர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையோ அவர்கள் செய்த சில சங்கடமான விஷயங்களையோ மன்னித்து அவர்களை நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால உங்கள் எதிரிகளிடம் கூட உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வை ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல விரையாதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால ஒன்னா குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சந்தோஷகரமான நாள். மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம், குடும்ப சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன், அதாவது ஒரு சாந்தமான சிச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனப்பிரிவு காரணமாக வெளியில வேற வீட்டில் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்க செய்யக்கூடிய வேலையிலையோ இல்லை சொந்தமா தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலையோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் வரத்துக்கு உண்டான நேரமா இருக்கு. அதனால அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கு. சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்துல பூர்ண சந்திரனா இருக்காரு. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வார்த்தைகளில் தெளிவும் நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். நல்ல வார்த்தை பேசுறதுனால எதிரிகள் கூட உங்களிடம் மயங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களை எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு அந்த எதிரியே நினைக்கக்கூடிய வகையில் நீங்க பேசுவீங்க. அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தினரின் எதிர்ப்புத்தன்மை உங்களுக்கு சாதகமா மாறும். இத்தனை நாளா குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையர் இப்படி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பண வரவிற்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அவர்களின் உதவியை கொண்டு அல்லது அவர்கள் உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று தனலாபம் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார்த்தை விரயங்கள் நல்ல விதத்தில் இருக்கும். அதாவது சந்தோஷமான செய்திகளை சொல்லி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் தேய்பிரை சந்திரனா மாறும் பொழுது சில சஞ்சலங்கள் ஏற்படும். மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்க தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். 6 மணிக்கு மேலே ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் அதை தள்ளி போடுறது நல்லது. இன்னொரு 2-3 நாளைக்கு தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் கூட உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகள் சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது
அவங்க பண்ணுறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான சமயோஜித புத்தியை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் முழுவதும் வார்த்தைகளால் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால சாயந்தரத்துக்கு மேலே அந்த உண்மை தெரிய வரும்பொழுது அவங்க கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பட் பதவி எப்படியும் வந்துடும், ஆனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில நபர்கள் குழந்தைகளை தூண்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு. இன்னைக்கு பகல் முழுவதும் உங்கள் குழந்தைகளுடன் மனது விட்டு பேசினா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாண்டிங் மூலமாக உங்கள் குழந்தைகளின் மனதில் இருக்கும் மன வருத்தங்களை போக்குறதுக்கு சாதகமான முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் உங்கள் கூடவே ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் கூடவே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் உங்களை பற்றி தப்பான விஷயத்தை போட்டு கொடுக்கறதுல முக்கியமாக செயல்படக்கூடிய நபரை அடையாளம் கண்டு அவருக்கு நீங்கள் செஞ்ச உதவி அல்லது இனிமேல் செய்யக்கூடிய உதவியையும் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஆனால் டைரெக்டாக எதையும் சொல்லாதீங்க. நீங்கள் டைரெக்டாக சொன்னீங்கன்னா அது அவர்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி எனக்கு சொல்லி காட்டுறியா அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விஷயத்தையும் டைரெக்டாக சொல்லாதீங்க. உனக்கு நான் இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன்ட்டு இனி வரப்போகிற விஷயத்தை மட்டும் பேசுங்க. அது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும், நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி. ராசியில சந்திரன் பூர்ண சந்திரனா இருக்காரு. மன தெளிவோடு சேர்ந்த குதூகலமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய எதிர்ப்புகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரப்போகுது. இன்னும் 2 மாசத்துல மே மாசத்துல குரு பார்வை வரப்போகுது. அதனால வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வருமானம் வரதுனால கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல தெளிவு மட்டும் இல்லைங்க, சந்தோஷமா இருப்பீங்க, குதூகலமா இருப்பீங்க, ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. எல்லாரையும் கிண்டல் கேடி பேசி சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பூரிப்படைவீர்கள். உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு ஏதாவது செலவுகள் இருந்ததுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வாங்குவீங்க. அந்த கெட்ட பேர் எதனால அப்படின்னா பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால. உங்ககிட்ட கையில பணம் இருக்கும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், ஆனா கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியாததுனால அனாவசியமான ஒரு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்ன சொல் காப்பாற்ற முடியலங்கிற ஒரு தவறான மதிப்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் அல்லது வாழ்க்கை துணை விஷயத்தில் ஆரோக்கியமாக சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாரையும் நம்பாதீங்க. நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், உடன் பணியாற்றுபவர்கள் யாரையும் நம்பாதீங்க. வீட்டுல மட்டும் நீங்க எந்த ஒரு நம்பிக்கையும் குறைவில்லாம பார்த்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு தெளிவா பேசி உங்களுடைய கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செலவுகள் குறைந்து வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மனத்தெளிவு ஏற்படும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மாமனார் மாமியார், பெற்றோர்
இப்படி யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுறதை மட்டும் சாயந்தரத்துக்கு மேலே தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டி சாயந்தரத்துக்கு மேலே மனசுல ஒரு விரக்தி மனப்பான்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கணவன் மனைவி உறவுல எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் வேலை நிமித்தமாக ஒன்னா நீங்களோ இல்லை உங்க வீட்டுக்காரரோ வேலைக்காக வெளியூருக்கு பிரயாணம் பண்றதுக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு மேல வாய்ப்பு வருது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல. அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவிலும் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு, தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை சச்சரவு, வாக்குவாதம், குழப்பம், இப்படி சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிறது நல்லது. இல்லாட்டி வேண்டாத பேச்சுக்களை பேசி அவர்களின் மனதை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு குழந்தைகள், வாழ்க்கை துணை, பெற்றோர் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. உங்கள் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் நிறைந்த குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு வெற்றி அடைகிறதுக்காக செலவு ஏற்படுத்துவீங்க. ஆனால் அந்த வழக்கு வெற்றி அடையுமா அடையாதாங்கிறது இன்னும் 2 நாளைக்கு மேலே தான் தெரியும். அதனால அவசரப்பட்டு அதிகமாகவும் செலவு பண்ணாதீங்க. அப்படி செலவு பண்ணால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சங்கடமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மனசுல சஞ்சலம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனான சந்திரன் மனோகாரகன் விரயஸ்தானத்துல இருக்காரு. ஆனா அவர் பூர்ண பலத்தோட இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் மனசுல அரிச்சிட்டே இருக்கு. என்ன விஷயம் தெரியல. உங்களுக்கு இந்த விஷயமா அந்த விஷயமா ஏதோ ஒரு மனசுல இருக்கிற ஒரு நெருடல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த நெருடலுக்கு உண்டான விஷயம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எந்த விஷயத்தை யோசிக்கணுமோ அதை தவிர மற்ற விஷயத்துல யோசிச்சுட்டு இருக்கு. எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால தடுமாற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள், நேர விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கிய செலவுகள் அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பீங்க. அது பொருள் உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். ஆனா உடைஞ்சிடுத்தேன்ட்டு குழந்தைகளை எப்பவும் சங்கடப்படுத்தாதீங்க. ஏன்னா குழந்தைங்க சங்கடப்பட்டாங்கன்னா உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது. அதனால கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். துலாம் ராசி, லாபஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதி இருக்கிறதுனால, அதாவது சந்திரன் இருக்கிறதுனால, பூர்ண சந்திரனா இருக்கிறதுனால இன்று மாலை 6 மணிக்குள்ளார உங்களுக்கு அலுவல் ரீதியாக ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதாவது என்ன செய்தின்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, இல்லாட்டி இன்க்ரிமெண்ட், இல்லாட்டி நீங்க ரிட்டையர் ஆகிற வயசுல இருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வரும். இஎஸ்ஐ, பிஎஃப் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பு மரியாதை உயரும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்துல சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. ஆனா இந்த சந்தோஷம் குடும்பத்துல டெம்பரவரி. ஏன்னா சனியின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால இந்த டெம்பரவரியான சிச்சுவேஷன் இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தான். அதனால கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க. குறிப்பா உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைந்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கும், ரியல் எஸ்டேட் கன்சல்டேஷன் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படும். திரவிய லாபம், தன லாபம், பொருள் லாபம், பூமி லாபம் போன்ற அனைத்து லாபங்களும் ஏற்படுகின்ற பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காரிய வெற்றினா சாதாரண வெற்றியா இருக்காது. வழக்குகள்ல வெற்றி. குழந்தைகள் விஷயத்துல இது நாள் வரை உங்க பேச்சை கேட்காம இருந்த குழந்தைங்க இன்னைக்கு உங்க பேச்சை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அறிவுரை போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு புதிய யோசனையை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்தமாக வியாபாரம் துவங்கணும், தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, அரசு அதிகாரிகளின் உதவி, உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அனுசரணையான செயல்பாடு போன்றவற்றின் காரணமாக உங்களுடைய வேலை விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அந்த குருவின் பார்வையில் பூர்ண சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை நண்பர்கள் மூலமாக ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பண விவகாரங்களில் குழப்பங்கள் இருந்தாலும், வார்த்தைகளில் குழப்பம் இருந்தாலும், உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக சம்பாதிக்காமல் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள் இன்று சந்தோஷமான செய்தியை தரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி. தசமஸ்தானத்துல சந்திரன், தசமஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால இன்று அதிகப்படியான ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும். ஒர்க் லோடுனா கொஞ்சம் நஞ்சமா இருக்காது. 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை நீங்க ஒரே ஆளே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல 10 நாள் வேலையை ஒரே நாள்ல பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒர்க் லோடு இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு சந்தோஷமா செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய சக பணியாளர்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். 3ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்கள் அல்லது காதல் வயப்பட்டுள்ள நபர்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அரசு அங்கீகாரம் அல்லது உங்களுடைய துறை சார்ந்த அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட பேசணும், அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு எதிர்மறையா சிந்தித்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னா உங்க கூட ஒர்க் பண்றவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்க பேசினீங்கன்னா அந்த வழக்கு, அந்த விஷயத்துல அது வழக்காகட்டும் அல்லது வாக்குவாதமாகட்டும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவியில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பெரிய மனிதர்கள் அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ பெரிதுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வியாபார விஷயமாக நீங்க எடுத்த முயற்சியில ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தடுமாற்றம் விலகுவதன் காரணமாக உங்களுடைய ஸ்திரத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வண்டி வாகன மாற்றம் அல்லது வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு,
வாக்குவாதம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையான செயல்பாடுகளின் மூலமாக உதவிகரமாக இருக்காரு. நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாயாருடன் அல்லது மாமியாருடன் மாமனாருடன் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்துல நல்ல வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல பாக்யாதிபதி சூரியனின் பார்வையில பூர்ண சந்திரனா இருக்காரு. அதனால இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தையுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு தந்தையை பார்த்து பேசுவதற்கோ அல்லது தந்தை மூலமாக தொடர்புகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு உறவினர் அல்லது ஒரு நண்பர் மூலமாக தந்தையை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறீங்க, அகஸ்மாத்தா அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் உங்களை அன்பு பாராட்டி பேசுவார், நீங்களும் மரியாதை நிமித்தமாக பேசுவீர்கள். ஸோ இழந்த தொடர்பை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு பிரிந்த சொந்தம் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டிருந்த நல்ல விஷயங்கள், உங்க வாழ்க்கையில திருமண தடை அல்லது குழந்தை பாக்கிய தடை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி நல்ல செய்திகள் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியாக சில நல்ல செய்திகள் வரும். உங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லை, உங்க குழந்தை பாக்கியத்திற்கு எந்த தடையும் இல்லைங்கிற நல்ல செய்தி வரும். ஆனா சனி 5ஆம் இடத்திற்கு 3ஆம் பார்வையை கொடுக்கறதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுமே தவிர அதனால எந்த விதமான சிக்கலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மருத்துவ ரீதியாக நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிறைவுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பிரச்சனைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஆனால் மாலைக்கு பிறகு சாயந்தரம் 6 மணிக்கு மேல தந்தையுடன் அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படும். அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த வாக்குவாதம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃபீஷியலா உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். மேல் அதிகாரிகள், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மென்டரா இருந்த நபர் உங்களை பாராட்டி உங்களை பெருமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மாலை 6 மணிக்கு மேல சந்திரன் தேய்பிரை சந்திரனா மாறுறதுனால உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு திடீர் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை நிமித்தமான விஷயங்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு பதவியில் இருக்கிறவங்களால ஒரு பயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு பயம், எதுக்கு பயம்னு தெரியாது. ஏதோ ஒரு படத்துல ஒரு நடிகர் சொல்ற மாதிரி இதுக்கு பயம் அதுக்கு பயம் அதுக்கு பயம்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசளவுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான சஞ்சலமும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள், நான் உன்னை அப்படி பண்ற மாதிரி, உன்னை வேலையை விட்டு தூக்குற மாதிரின்னு மிரட்டின நபர் கூட இன்னைக்கு உங்களை பார்த்து அன்பா சிரிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் அப்படி சிரிச்சுட்டு போறது கூட உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதனால மனசுல தேவையில்லாத எண்ணங்களை வளர விடாமல் தடுப்பதே உங்களுக்கு நிம்மதிக்கு வழிவகுக்கும். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மகர ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன், சனி, சூரியன், புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையில குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா குடும்பத்துல இன்று அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதங்களை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு லாபம் வரா மாதிரி இருக்கு. ஆனா அவசரப்பட்டீங்கன்னா அந்த லாபம் காணல் நீராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்துவார்கள், வாக்குவாதத்தை ஏற்படுத்துவார்கள். அஃபீஷியலாக உங்களுக்கு டார்ச்சர் ஜாஸ்தி இருக்கும். சரி, ஆஃபீஸில் தான் இப்படி இருக்குது, வீட்டில் வந்தால் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம மனைவி கூட கொஞ்சம் சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னா அவங்களும் அதுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க. அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மண்டை சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு படத்தில், அது மாதிரி மண்டை சூடு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயத்துல நீங்க சாதாரண விஷயமா ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதுக்கு உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதர சகோதரிகள், இப்படி யாராவது ஒருத்தர் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவங்க கிட்ட இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் உங்க பேச்சு காதுக்கு விடாது. அதனால பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க விடமாட்டாங்க. அவங்க ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு கேள்வியும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க எதிர்த்து பேசுவாங்களே தவிர அதில் இருக்கிற நியாயத்தை எடுத்துக்க மாட்டாங்க. நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சஞ்சலங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் சலிப்புத்தன்மை, குழந்தைகளுடைய செயல்பாடுகள் முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படும். ஒன்னா வீட்டில் ஏதாவது ரிப்பேர், எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர், பைப் ரிப்பேர், ஏதாவது ஒரு பொருள் வேலை பண்ணாமல் போகிறது, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது, கிரைண்டர் ரிப்பேர் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகும். சரி, வீட்டில் இப்படி இருக்குன்னு பார்த்தா வெளியில் போகலாம், ஆஃபீஸுக்கு போகலான்னா உங்கள் ஆஃபீஸுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு போதே உங்கள் வண்டி ரிப்பேரு, வண்டி பஞ்சர், இந்த மாதிரி ஏதாவது சலிப்புத்தன்மை ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பசங்க வண்டியை ஓட்டிட்டு பெட்ரோல் போடாமல் வச்சுருப்பாங்க, நடு ரோட்டில் தள்ளிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தினால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும், கோபத்தினால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு எதிர்வாதம் பேசி உங்களை எரிச்சல் அடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு பெருசாக இல்லை. உடம்புல ஏதோ அசௌகரியம் இருக்குது, ஆனால் அதுக்கு அசௌகரியத்துக்கு காரணம் சனி மட்டும் கிடையாது, உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருப்பது நல்லது. உடல் உஷ்ணத்தை தணிக்க முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று. ஏன்னா உடம்புல சூடு ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு உடம்புல அங்கங்கே கட்டி கொப்பளங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கொப்பளங்கள் வருவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கும்பராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் பூர்ண சந்திரனா இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ஏற்படும். இன்னைக்கு உங்க கணவருடைய நல்ல விஷயங்களை பெருமைப்படுத்தி பேசுவீர்கள். குழந்தைகள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து பேசுவீங்க. உங்களுக்கும் உங்க கணவருக்கும், உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும், உங்களுக்கும் உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களுக்கும் அன்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். வாழ்க்கை துணையை அல்லது எதிர்பாலின நண்பர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். எதிர்பாலின நண்பர்களுக்காக செலவு பண்றது உங்களுக்கு தேவையற்ற செலவாக இருக்கு. ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக நட்பில் இருக்கும் அல்லது தொடர்பில் இருக்கும் நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இது நாள் வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படாமல் இருந்தது. சொத்து பிரிக்கிறதுல இல்லை லீகல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படும். கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை பேசி மகிழ்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது மட்டும் இல்லை, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் அனுகூலமாக செயல்படுவாங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற தவறுகளை கண்டுபிடித்து பேசியவர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க.
இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய மன நிறைவுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மனசுல இருக்கிற கவலைகள்லாம் பறந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன கொஞ்சம் அதிகமா தலகணம் பிடிச்சி ஆடுறான்ட்டு சில பேர் பேசுவாங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயமோ நடக்கக்கூடிய விஷயமோ அந்த மாதிரிதான் இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டவர்கள் அல்லது எதிர்ப்பை தெரிவித்து உங்கள் நட்பை விட்டு விலகியவர்களை மீண்டும் நட்புக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பா செயல்பட்டு இருக்கீங்கிறத இன்னைக்கு அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த கால தவறுகளை நினைத்து மன வருந்தம் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசினது, அடுத்தவங்களை பத்தி தப்பா செயல்பட்டதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும். அக்வென்டைன்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மீன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு நிறைய பண விரயம், இந்த டெஸ்டடு அந்த டெஸ்டடுன்ட்டு செலவா இருக்கு. இந்த செலவு காரணமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு பண தேவைகளுக்காக சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடன் கொடுத்தவர்களின் தொல்லையும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு தேவையில்லாம அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க. இருக்கிறத பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்திலையும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்று உடல் அசௌகரியம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் பிரச்சனைகள், சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் அந்த கடன், ஃப்ரெண்டு கிட்ட கடன், கணவன் கிட்ட இருந்து கடன், மனைவி கிட்ட இருந்து கடன், சக பணியாளர்களிடமிருந்து கடன், இப்படி எல்லார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், சமாளிச்சிடலாம். பட் இருந்தாலுமே தேவையில்லாத விஷயத்துக்காக படாடோப செலவுகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களால் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடனை வாங்கி நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது உங்களுடைய தொழிலுக்காக முதலீடு செய்வது அல்லது உங்களுடைய தொழிலில் வெற்றி அடைவதற்காக முதலீடு செய்வது அல்லது உங்களுடைய குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கும். இன்று செலவுகள் அதிகரிக்கும். அதற்கேற்றாற் போல கடன் அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் மூலமாக கையிருப்புகள் கரையக்கூடிய ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளுக்கு, அதாவது வியாபாரிகளுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி வருமானம் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். அதனால கடனை வாங்காம சமாளிக்கலான்னு பார்த்தா அது முடியாது. கடனையும் வாங்குவீங்க, வருமானத்தையும் செலவு பண்ணுவீங்க. அதனால உங்களுடைய முதலீடுகளில் சற்று குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் செலவு மட்டும் கட்டுக்கடங்காமல் போயின்னு இருக்கு. உங்களுக்கு 10 ரூபா வருமானம் வந்துன்னா 1000 ரூபாய்க்கு செலவாகுதுன்ட்டு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இன்று உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகன வகையில செலவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக, மருத்துவ தேவைகளுக்காக செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள். இதுல 10வதுக்கு கடன் வாங்கியும் செலவு பண்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக நட்பில் இருப்பவர்கள் மூலமாக பண உதவி கிடைக்கும். இருப்பினும் செல்வாக்குக்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நன்மைகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.